ஹலோ guys, நான் ஒரு விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து தி சூசன் ஒன்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 10 தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் சின்ன பசங்க பெரியவங்களாம் நீங்கள் பார்க்காதனால முடிஞ்சதுக்கு உங்களுடைய ஃப்ரீ டைமில் வந்து பாருங்கள். டெய்லியுமே வீடியோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 7 மணிக்கு மேலே தான் வீடியோஸ்லாம் வரப்போகுது. ரெகுலரான டைமாக இதுக்கப்புறம் மாற்றிக்கோங்க. முடிஞ்சளவுக்கு உங்களுடைய படிப்பு வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ரிலாக்ஸாக வந்து உட்காந்து பாருங்கள். என்னுடைய பெஸ்ட்டு கொடுத்து பண்ணுறேன். பிடிக்கலனாலும் சொல்லுங்கள், பிரச்சனை இல்லை. அப்படியாச்சும் கமெண்ட் பண்ணிக்கலான்னு பார்ப்போம். எனக்கு தேவை கமெண்ட் லைக் தான். ஆனால் அதை வந்து அட்வான்டேஜ் ஆச்சுன்னு கமெண்ட்ல தேவையில்லாத வார்த்தைகள்லாம் போடக்கூடாது. சரி, அதை விடுங்க. இப்போ கதை பார்த்தீங்கன்னா வரணும் வேற லெவலாக போயிட்டு இருக்கு. அதனால ரொம்ப பேசாம கதைக்குள்ள போலாமா? பிரிட்ஜானு பார்த்தா அவனுடைய எவன்லி கார்டா இருக்கிறவர்கிட்ட போயிட்டு ஒரு மூதாதையர்னு கூட சொல்லலாம். நம்ம ஊர்ல எப்படி இந்த குலதெய்வம்லாம் இருக்கும் அந்த மாதிரி. அப்ப அவர் சொன்ன விஷயத்தை கேட்டுட்டு அவன் ஷாக் ஆவான். யாராச்சும் ஒருத்தர் காப்பாற்றணும்னு நினைச்சுன்னா இன்னொருத்தர் உயிரை விட்டா தான் இந்த இடத்துல அது நடக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதை கேட்டுட்டு அவன் அப்படி அதிர்ச்சி ஆயிடுவான். ஹீரோ அப்புறம் பார்த்தா ஏப்பா ஃபைனலா எல்லா விதமான பிரச்சனையும் முடிச்சு நிம்மதியா இருக்கேன், நாளையில இருந்து காலேஜுக்கு போயிட்டு நிம்மதியா இருப்பான்டா. அந்த டைம் பார்த்தா ஹோட்டல் ஓனர் இருக்க கிளவாவும், டே தம்பி என்னடா பண்ற, உன்னுடைய கசின் இந்த இதுக்கு வந்திருக்காங்க, சொல்லவே இல்லை சிஸ்டர் இருக்காங்கன்னு, இவ்வளவு அழகா இருக்காங்களேடா, இவங்க இதுக்கப்புறம் ஒரு ரூம்ல தான் தங்க போறாங்க, இதுக்கப்புறம் சேர்த்து இவங்களுக்கு பேமெண்ட் கொடுத்துரு. அப்புறம் அவன் கிளம்புனா, யோ இவ என் தங்கச்சிலாம் கிடையாதியா. அந்த டைம் பார்த்தா அவளும், ஏ கோயோ நான் உனக்கு வார்ன் பண்றேன், அதுக்காக தான் இங்க வந்தேன். என்னுடைய கண்களை பயன்படுத்தி ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய சில விஷயங்களை கண்ணால பார்க்க முடியும். அதன் வகையில உனக்கு நாளைக்கு கிட்டத்தட்ட 3 தடங்கல்கள் வரப்போகுது. கண்டிப்பா அது உன்னுடைய உயிரை எடுத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. நீ உஷாரா இல்லைனா செத்துருவிடா. அதனால காலேஜுக்கு போவாத. நீ யார் அதை சொல்றதுக்கு? இதெல்லாம் நீ எங்கிருந்து கத்துன்னு இருக்க? அப்புறம் அவன் கையில வச்சுட்டு இருக்கிற புக்கு பார்த்துட்டு, ஆமா என்ன புக் இது, கொடு பாப்பா தொட்டு வாங்கி பார்க்க ஏதோ ஒரு விஷயத்த பார்த்துட்டு ஹீரோவே வைக்கப்படுறான். என்னடி இப்படி எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். உடனே அவ, ஏய் குர்ரா என் பர்மிஷன் எல்லாம் எப்படா நீ படியலாம் சொல்லிட்டு புடின்னு போயிடுவான். சரியான ஆளா இருக்கா. இருந்தாலும் அந்த தடங்கள் பத்தின எனக்கு கவலையே இல்லை. நான் நாளைக்கு காலேஜ் போறேன்னா இல்லையா பாரு. ஜனனும் பக்கம் தியானம் பண்ணிட்டு இருக்கேன். காலையில பார்த்தா ஹீரோவும், சரி நீ என்னை பத்தி கவலைப்படாத பிரின்ஸ், நான் காலேஜ் போயிட்டு வரேன். அதே மாதிரி அந்த தாய்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த குட்டி நாய்க்குட்டி கவலைப்படாத, அது என் கண்ட்ரோல்ல தான் இதை பாத்துக்கலாம். என்ன நீ காலையிலேயே திமுறை வச்சுட்டு இருக்கிற ஒரு முறைக்க, சரி முறைக்காத, இதை கிளம்புறேன் வா போவோம். அதுக்கப்புறம் ஜனனும் போகும்போது திடீர்னு ஏதோ ஒரு விஷயம் அங்க தப்பா இருக்கிறத பார்த்துட்டு அப்புறமா கதை சாத்திட்டு கிளம்பிடுவான். செர்மோனி ஸ்டார்ட் ஆகும் போது என்ன ஏன் பண்ணிட்டு இருக்க, வா எப்போ பண்ற மாதிரி அவன் கூப்பிட. யா பாடியோ ஃபைனலி நம்ம வந்தாச்சு. யா ஆட்டு ரொம்ப துடிக்குது தெரியுமா. காலேஜ் போயிட்டு புக் எடுத்து படிக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா. இப்போ அதெல்லாம் ஊர் சுத்துற தற்கொலைகளுக்கு தெரியாதுடா. என் வாழ்க்கை எப்படி பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு, புக்கு கூட படிக்க முடியாத நிலைமையில இருக்கு நான். ஹீரோ அதுக்கப்புறம் சிக்னல் இந்த உடனே கிராஸ் பண்ணி போலாம் ட்ரை பண்ணுவான். டக்குன்னு பார்த்தா அவ சொன்னது போலி அந்த இடத்துல தடங்கள் ஒண்ணு வருது. இதுதான் அவளுடைய முதல் தடங்கள். டக்குன்னு ஒரு ராட்சச தவளையும் வந்துட்டு ஹீரோவை அடிச்சு போட்டு பாருங்க. இதுதான் முதல் தடங்கள், தவளையால உருவாக்கப்படுது. அந்த தவளை அவங்கிட்ட கொடூரமா நடக்குது. என்னது தவளையா, ஏய் என்ன நாக்க உள்ள நின்றா. அந்த டைம் பார்த்தா அந்த தவளையோட ஓனரா இருக்கவன், ஏய் பாலகா நீ எனக்கு உதவி பண்ணி திருற, அப்படி மட்டும் நீ பண்ணல உன் உயிர் ஏன் கிட்டடா அப்படின்னு அவன் மிரட்டதுல எல்லாரும் பார்த்துட்டு சாக்காவ ஜெனன் கடுப்பா வரான். அந்த டைம் பார்த்தா அந்த தவளை குட்டி ஆயிட்டு இதை தாத்தாக்கு திடீர்னு பார்த்தா சாந்தமா மாறிடுறாரு. யோ நீ டேரர் பேச இல்லையா, என்ன மன்னிச்சிடுறா தம்பி ப்ளீஸ் எனக்கு உதவி பண்றா. ஏய் என்னையா பண்ணிட்டு இருக்க, என்னால என்னையா உதவி பண்ணணும் உனக்கு, யாருனே செத்துல ஒரு என்ன. அப்படியா, நான் தான் செத்து போன ஒருத்தன். நான் செத்து 10 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா அதிர்ஷ்ட வருஷமா எனக்கு தாசின்னு சொல்லக்கூடிய இந்த தவளை தான் இப்ப துணையா இருக்கு 10 வருஷமா. நீ ஒரே ஒரு உதவி மட்டும் தான் பண்ணும். அது என்னன்னா என்னுடைய ஒய்ஃப் எந்த இருக்கான்றதை கண்டுபிடிக்கணும். உன் ஒய்ஃபை கண்டுபிடிக்க நான் உதவி பண்ணுவான். அது நீயா போய் பண்ண வேண்டியதானே. அதுக்கு காரணம் என்னன்னா என்னால சரியா பார்க்க முடியாது தம்பி. எனக்கு ஆல்ரெடி பிளைண்ட் ஐ இருக்குது. அதே ஒரு ஐயை வச்சுதான் நான் செத்துட்டேன். அதனால தான் செத்த பிறக்கும் என்னுடைய கண்கள் சரியா எதையும் தெளிவா பார்க்க முடியல. என் வீட்டு கூட கண்டுபிடிக்க முடியாம தான் நான் செத்து போயிட்டேன். யோ அப்ப எப்படியா என்ன பார்த்து நீ என்ன கண்டுபிடிச்சு வந்த? அது தெரியல தம்பி, அது ஏதோ கொஞ்சம் எனக்கு ஸ்ட்ரேஞ்சா தோணுச்சு. இந்த 10 வருஷத்துல இப்பதான் முறையா நான் வந்து இந்த வழியில உன்னுடைய உருவத்தை பார்த்தேன். அந்த ரெட் கலர்ல எனக்கு நல்லாவே தெரிஞ்சது. இந்த 10 வருஷம் கழிச்சு இப்பதான் முறையா ஒருத்தனை உன்ன மாதிரி நான் பாக்குறேன் ஆளையே. ஹீரோவும் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு அந்த தாய்சன் சொல்லக்கூடிய என் செல்ல பிராணி தான் இந்த வேலையை பார்த்துக்கணும். அவதான் அவர் பார்த்துட்டு இது மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஜனன் கிளம்பி வரதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த பொண்ணும் தன்னுடைய முடியை கொடுத்திருப்பான். இந்த ஒரு முடியை நீங்க பயன்படுத்துங்க, அதாவது எதனா உங்களுக்கு உதவி தேவைன்னா. யோ பிரின்ஸ் எங்க இருக்க, நீ எங்க இருக்கன்னு கண்டுபிடிக்க முடியல, என்னால பார்க்கவே முடியல. அப்படி பார்க்க முடியல ஃபியூச்சர்ல நடக்க போறது என்னால சரியா கண்டுபிடிக்க முடியாது. என்ன பக்கம் பார்த்தா அந்த தாத்தா காலில் வேது கெஞ்சிட்டு இருக்கிற, தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்றா, என் ஒய்ஃப் நான் பாத்தி ஆகணும்டா, அவளை பார்க்க முடியாம தான் அல்பாயசுல போயிட்டேன் நான். எனக்கு ஒரே ஒரு முறை அவள் எந்த இடத்துல இருக்கான்றது நான் அவளை பார்க்கணும், என் வீட்டையும் நான் பார்க்கணும். எனக்கு பயமா இருக்கு, அவளை பார்க்க முடியாம வாழ்நாள் ஃபுல்லா இப்படி இருந்துருவானே. ஏன்னா எனக்கு அவளை ரொம்பவும் பிடிக்கும். ஹீரோ ஒரு செகண்ட்ல என்னதான் அவர் காமெடி பண்ற மாதிரி பண்ணியிருந்தாலும் சீரியஸ் ஆயிடுறான் கொஞ்ச நேரத்துல. அவர் சொன்ன உடனே வருத்தமாயிட்டேன். சரி ஓகே நான் உதவி பண்றேன், ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. சரி ஓகே எனக்காக வெயிட் பண்ணு, ஏன்னா என்னுடைய காலேஜ்ல ஓப்பனிங் செரிமோனி நடத்த போறாங்க. 2 மணி நேரம் கழிச்சு நான் வரேன், 2 பேரும் சேர்ந்து கண்டுபிடிப்போம் என்ன, ஓகேவா? அப்புறம் பார்த்தா அந்த கிளவனும், சரி ஓகேடா தம்பி, ஆனாலும் என்னுடைய முதுகெலும்பு வாழ்ந்ததுனால என்னால கண்டுபிடிச்சு வர முடியாது. அவங்க கூட நீங்க தானே தனியா போய் சமாளிச்சு கண்டுபிடிக்கணும். யோ என்னையா இது கதையா இருக்கு, உன் ஒய்ஃபையும் கண்டுபிடிக்கணும்னு சொல்ற, கூட வரணும்னா அதுவும் வரமாட்டேற, எல்லாத்தையும் நானே பண்ணுமா? நீ கண்டிப்பா கண்டுபிடிப்பட தம்பி, உனக்கு அதுக்கான திறமை இருக்கு, அதே மாதிரி உன் மேல எனக்கு நம்பிக்கையும் இருக்கு. ஆனா எனக்கு பயம் என்னன்னா அவ செத்ததுக்கும் நான் தான் காரணம் சொல்லிட்டு
என்ன சொல்லிடுவா அவ பார்த்தானா அந்த ஒரு நிமிஷம் என் மனசுல எதுவும் பெரிய அழுத்தம் வந்துடும். அப்புறம் நடந்த விஷயத்த காமிக்கிறாங்க. இவர் சாகிறதுக்கு முன்னாடி பார்த்தா தோட்ட வேலைகளை நிறைய பாத்துக்கின்னு அந்த செடிங்க மேல ரொம்ப அக்கறையா இருந்துக்கிறாரு. அந்த டைம் அவங்க ஒய்ஃபும் அந்த செடிங்க மேல இருக்கிற அக்கறை கூட உன்னுடைய ஒய்ஃப் மேலேயும் அதே மாதிரி உன்னுடைய உடம்பு மேலேயும் அக்கறை எல்லா டைமுக்கு வந்து சாப்பிடு எவ்வளவுதான் அவங்ககிட்ட காத்ததுன்ற மாதிரி அவங்க உள்ள பார்க்க கடைசியா அவ டென்ஷன் ஆனவதான். அதுக்கப்புறம் என்னால அவளை பார்க்க முடியல. அதுக்கப்புறம் தான் நான் இறந்துட்டேன். அவ கண்டிப்பா பல நாட்கள் இந்த மாதிரி தனியா பிரிஞ்சு இருக்கிறதுனால என் மேல கோவமா தான் இருப்பான். அதுவும் இல்லாம என்ன மறந்துட்டேன்னு திடீர்னு சொல்லிட்டேன்னா எனக்கு வருத்தம் ஆயிடும். சரி ஓகே நீ கவலைப்படாத. இவ்வளவு வருத்தப்படுறத பார்த்தா அவன் ஒய்ஃப் உன் மேல ரொம்ப அக்கறையா தான் இருப்பாங்க. நீ ரொம்ப பாசமா தான் இருக்காங்க அவங்க மேல. கண்டிப்பா அவங்க கழிச்சிடும் கவலைப்படாத. அதே மாதிரி உன்னை எதுவும் அவங்க குத்த சொல்ல மாட்டாங்க எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை நானுமே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். என்னுடைய கிராண்ட் ஃபாதர் அந்த இதை விட்டு போன பிறகு நான் ஹைஸ்கூல்ல தான் படிச்சிருந்தேன். ஆனாலும் அவர் கூட இருந்த நினைவுகள் என்னை விட்டு போல. அவர் ஏன் கூடிய தான் இன்னமும் இருக்காரு. என்ன ஒண்ணு அவருக்கு மொழி நல்லா இருக்கும் உனக்கு சொட்டையா இருக்கு அப்படின்னு ஹீரோ கொஞ்சம் மனசை தேத்திக்கிட்ட சிரிப்பு காட்டுறான். சரி ஓகே அவனை நான் எப்படி கண்டுபிடிக்குது உன் வீடு எப்படி இருக்கும் எங்க இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோவும் பார்த்தா அந்த ஈவில் பொண்ணுடைய உதவி மூலியமா எந்த இடத்துல அவருடைய வீட்டு இருக்குன்ற விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒவ்வொரு இடமா தேடி போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு அடையாளம் என்னடானா அவரு சாகத்துக்கு முன்னாடி வளர்த்த அந்த ஒரு செடிகள் எல்லாமே நல்லா வளர்ந்துட்டு இருக்கும். அந்த ஒரு செடியை பார்த்துட்டு அங்கதான் வீடு இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க அந்த இடத்த சுத்தி பார்க்க ஜெயனன் பக்கம் இழுத்துன்னு போறான். திராட்சை எல்லாம் அவர் வளர்த்து வைக்கல வேற செடியை வளர்த்து வச்சிட வா போவோம். ஜெயனன் அதுக்கப்புறம் பார்த்தா சாப்பாடு ஐட்டம்லாம் ஆஃபர்ல போடுது பார்த்துட்டு கடை பண்ண நிற்க ஐயோ இங்கெல்லாம் இல்லையா வாயா போவோம். அப்புறம் பல இடம் தேடி போறாங்க. அந்த ஏரியாலாம் பார்க்கும்போது ஏதோ நம்ம சென்னையில இருக்க மாதிரி இது. ஒரு இடத்துக்குள்ள போக நாய் கத்துது ஓடியாடுறானுங்க. அப்புறம் திரும்ப அந்த தாத்தா கிட்டே வந்துருவான். இருவோம் யோ என்ன மன்னிச்சிடியா நாங்க எல்லா விதமான இடத்தையும் தேடிட்டோம். ஆனா நீ சொன்னது போல அந்த மாதிரியான வீடு இருக்கிறது நாங்க இன்னமும் கண்டுபிடிக்க முடியல. கண்டிப்பா அவங்க இன்னமும் உயிரோட இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியாது தம்பி. ஒருவேளை நான் இறந்த பிறகு அவங்க அந்த இடத்த விட்டு போயிட்டு இருந்தாலும் போயிருப்பாங்களா. சரி தம்பி நீ பண்ண உதவிக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இவ்வளவு மெனக்கட்டி எனக்கு போய் தேடினதுக்கு. கண்டிப்பாக என்னை விட்டு போயிருப்பான்னு தான் நம்புறேன். அதனால அப்படி மனசு தேத்திக்கின்னு நான் போறேன் இந்த இடத்த விட்டு நானே தனியாக கண்டுபிடிச்சிக்கிறேன். ஆனா ஹீரோ ஒரு போனாலுமே ஒரு நிமிஷம் நில்லுங்க. நம்ம எந்த ஒரு விஷயத்துமே ஆரம்பத்துல கஷ்டமா தான் இருக்கும். அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் விடக்கூடாது. அவங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அது கூட விட்டு கொடுத்துருவீங்களா நீங்க. ஒருவேளை உங்களுக்காக அவங்க ரொம்ப நாட்கள் அதே இடத்துல காத்து இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம ஜனனும் கோயம் அவர் போறாருன்னா அவர் தடுக்காத. அதுவும் இல்லாம ரொம்ப நாட்களுக்கு அவரால் இந்த இடத்துல நீடிச்சு இருக்க முடியாது. நீ அவருக்கு உதவி பண்றது தப்பு இல்லை. ஆனா அவர் பாவப்பட்ட ஆன்மாவை இந்த இடத்துல சுத்திட்டு இருக்காரு. கண்டுபிடிக்க முடியலன்னா எதுவும் பெருசா பண்ண முடியாது. அதனால பொய்யான வாக்கெல்லாம் கொடுக்காது. ஆனா ஹீரோவா ஒரு வருத்தப்படுறத பார்த்துட்டு ஃபீல் பண்ணாதீங்க. நான் இன்னும் சில இடங்களை போயிட்டு தேடி பாக்குறேன். உங்களுக்காக நான் தேடியே தருவேன். வருத்தப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணதை பார்த்த உடனே ஹீரோ ஓட என்னோட பக்கம் சேனன் இதை பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவான். இந்த பையன் இவ்வளவு நல்லவனா இருக்கானு. அவன் ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டான். ஏன்னா ரொம்ப க்ளோஸ் நண்பர்கள் ஜேனன் பக்கம் ஹீரோவுக்கும் உதவி பண்ண ஒரு இடத்துல ஒரு ஏரியாவில் போயிட்டு தேடிட்டு இருப்பானுங்க. அப்போ ஒரு வீட்டுக்கிட்ட அவர் சொன்னது படி அந்த மரம் நல்லாவே பெருசா வளர்ந்துட்டு இருக்கு. சரியா பார்த்தா அவருக்கு வீட்டுக்கிட்ட தான் வந்துட்டாங்க. யோ இதுதான் அந்த செடி சொன்னாரு அந்த தாத்தா. சரியா சொன்னாரு அதுதான் இது கண்டுபிடிச்சிட்டோமா. ஆனா எல்லாமே நிலைமை மோசமாயிட்டு இருக்கு. இந்த இடமே இடிஞ்சு வீழ்ந்துட்டு இருக்கு. உள்ளுக்குள்ள யாருமே வாழக்கணும். என்னடா சொல்றேன். அப்போ அந்த தாத்தா வந்து அந்த இடத்துல வெயிட் பண்ணிக்கிறாரு. இந்த மாதிரி என்னுடைய வைஃப் தனக்காக தன்னுடைய வீட்டுல காத்துட்டு இருக்குதா அது பொய்யான நம்பிக்கை ஆயிடுச்சுன்னா அவன் ரொம்ப வருத்தப்படுவானே. அவருக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்னு சொல்லிட்டு ஹீரோ வருத்தப்படுறத பார்த்த உடனே சேனனும் இப்ப அந்த ஈவில் பொண்ணுகிட்ட தன்னுடைய ஹேரை கொடுத்துருப்பான்ல அதை பயன்படுத்தி உதவி கேட்கறான். இங்க பாரு இந்த இடத்துல இருந்த இந்த ஓல்டு லேடி எந்த இடத்துல இப்ப இருக்காங்கன்ற விஷயத்தை கண்டுபிடிச்சு சொல்ல. அவ சொன்னதின் பேர்ல அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துல கிளம்பி இப்ப ஒரு சுடுகாடு இருக்கிற இடத்துக்கு வர அவங்களும் பார்த்தா ஆல்ரெடி செத்துட்டு இருக்காங்க. அவங்கள அப்படியே புதைச்சிட்டு இருக்காங்க. இந்த தாத்தா இந்த விஷயத்த பார்த்துட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு. எப்படி நீ அதுக்குள்ளேயே செத்துட்டு இந்த விஷயம் கூட தெரியாம நான் இதனால சுத்திட்டு இருக்கேன். இப்படி என்ன மன்னிச்சிட்டு நான் வாழ்க்கையில தோத்துட்டேன் அதுவும் முன்னாடி அப்படின்னு அழுவுறதுல உடனே பார்த்தா யோ எதுக்கு அழுவுற ஆன்மாவா வந்து என் உயிர் எடுத்துட்டு இருக்க பாத்தியா உனக்காக எவ்வளவு நாள் தான் அங்க காத்துட்டு இருக்குது. இந்த வயசுல என்னத்துக்காக இப்படி அழுதுட்டு இருக்கு நீ தெரியல. என்ன நல்லா பாரு உனக்காக தான் இவ்வளவு நாளா காத்துட்டு இருந்தேன் தெரியுமா. எனக்கு தெரியல உடனே வீட்டு கட்டு போய் அழுவாம பாரு தாத்தா. யோ எவ்வளவு நாளா வெயிட் பண்ணிக்கிறா ஒரு மன்னிப்பு கேட்காம என்ன கொஞ்சம் இருக்க அடி வாங்க போற பாரு நீன்ற மாதிரி அங்க கலாட்டம் நடக்குது. ஹீரோ இந்த விஷயத்தை பார்த்துட்டு சந்தோஷமா வரான். சரி எதுக்கடா இவங்களை சேர்த்து வச்சிருந்த மாதிரி பாக்குறான். அப்புறம் பார்த்தா அவங்களுடைய அங்க சண்டை நடக்குது. சின்ன கியூட்டான சண்டை அது. அந்த டைம் பார்த்தா அவங்க ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. நீ பாட்டு அம்போன்னு அந்த செடியை வளர்த்து விட்டுட்டு நீ போயிட்ட. அதுக்கப்புறம் நான் கஷ்டப்பட்டு வளர்க்கறதுக்கு பெரிய பாடாச்சு எனக்கு தெரியுமா. என்னது நான் இல்லாதப்போ நீ அதை பார்த்து வளர்த்தியா. ஆமா வீட்டையும் பராமரிக்க முடியல. சரி உன்னுடைய கடைசி ஆசையா இருந்த அந்த செடியும் நல்லா வளர்த்துட்டேன். அப்புறம் வேற வழி இல்லாம கால சூழ்நிலை வந்துட்டப்போ நானும் இறந்து போயிட்டேன். நம்ம வீடும் அப்படியே போயிடுச்சு. அப்புறம் பார்த்தா ஒவ்வொரு நாட்களும் அவரை பத்தி நினைச்சு ஏங்க இருக்காங்க. அவர் இல்லாதப்போ கண்டிப்பா ஆன்மாவாச்சு எங்கனாச்சும் இங்க சுத்திங்கதா அவரையாச்சும் நம்ம பார்க்க முடியுமான்னு. ஆனா ஒரு இடத்துல ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ ஒன்னா சேர்ந்ததுல ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. தம்பி நீ பண்ண உதவிக்கு நான் என்ன கைமாறு பண்ண முடியும்னு தெரியல. ஏன்னா நாங்க இப்போ இந்த இடத்த விட்டு நாங்க கிளம்புறோம். நீங்க கண்டிப்பா நல்லா இருப்பீங்க அப்படின்னு சந்தோஷமா அவங்க ரெண்டு பேரும் இந்த இடத்த விட்டு மாறிடுறாங்க. இரவே லைட்டா கண் கலங்கிட்டு இருப்பான். ரெண்டு பேரும் ஹாப்பியா போயிட்டாங்களே இந்த இடத்த விட்டு. ஆமாமா யாரா இருந்தாலும் ரொம்ப நாளைக்கு இந்த இடத்துல உயிரோட இருக்க முடியாது. ஆனா என்னதான் இருந்தாலும் அவங்க கிட்ட இருக்கிற அன்பு மட்டும் அடியில பாத்தியா. பரவாயில்லையா நீ நல்லா பேசுற. ஏன்னா நம்ம எல்லாருமே ஹியூமன்ஸ்ல அப்படிதான். சில முறைகள் சண்டை வரும், சில முறைகள் பாசம் வரும், அழுக வரும், வேதனை எல்லாமே தான் வரும். ஆனாலும் ஒரு விஷயத்தை இன்னைக்கு கவனிச்சியா நீ. அது என்னது அது என்னன்னா இந்த பேய் கதை பத்திலாம் எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லை. ஆனா இவரை பார்த்த உடனே எனக்கு ஷாக் ஆன. அதாத்துக்கு அவ சொன்னது போல அந்த தடங்கள்லாம் இது ஒண்ணு ஏற்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் எதுவும் நடக்காது தானே நல்ல விஷயம் தானே. அந்த டைம் வந்து ஒரு ஷாக்க கொடுப்பான் பாருங்க ஜேனனும். இல்லடா அந்த ஒரு தடங்கல் சொல்றதும் இப்படியாப்பட்ட கனவு தான். இந்த ஒரு கனவும் உனக்கான ஒரு ஃபர்ஸ்ட் தடங்கல். இந்த ஒரு கனவுல நானும் கூட இருக்கேன் இப்போ. யோ என்ன சொல்ற கனவா இது. ஏன் நம்ம கனவுக்குள்ள இருக்கோம். உடனே அந்த சினாரியோ அந்த இடத்துல மாறுது. என்னடா இங்க நடக்குது. கோயோன் டக்குன்னு அந்த விட்டு மறைஞ்சிருவான். இன்னொரு பக்கம் நம்ம தலைமை ஜேனனும்
ஏதோ ஒன்று தப்பா நடந்த உடனே டக்குன்னு கண் முடிச்சு பார்ப்பான். வந்து இங்க பார்த்தாலும் பால் இருக்க மாட்டான். கண்டிப்பா எங்க போயிருப்பான்றது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதனால அந்த டைம் வந்து அந்த பொண்ணு, பிரின்ஸ் உங்ககிட்ட இருந்து எனக்கு அழைப்பு வந்தது, அந்த டீம்ல இருந்து நீங்க வெளியே வந்துட்டீங்களா? ஆமா இவன் எங்க? அவன் அந்த கனவுக்குள்ள கலந்ததுனால தாய்ஸுடைய இன்ஃபுளுன்ஸ் மூலியமா இப்ப சரியா அந்த சுடுகாட்டுக்கு தான் போயிருக்கான். ஹீரோ அதுக்கப்புறம் பார்த்தா அந்த சுடுகாட்டுல இருக்கான். டேய் நான் எப்பறம் இங்க வந்த? கனவுல இருந்து வந்துட்டேன் வெளியே. என்னடா இங்க நடந்துட்டு இருக்கு? இது கனவா இல்ல நிஜமாடா? அதுக்கப்புறம் ஹீரோ சுடுகாட்டுல இருக்கிறதுல ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டான்ல. இப்ப தாய்ஸு பார்த்தா அவனுடைய உடம்பை விட்டு வெளியே வர ட்ரை பண்ணுது. நல்ல வேலையா பிரின்ஸ் பார்த்தா அந்த இடத்துல இருந்து இப்போ வேகமா இவனை நோக்கி வரான். அந்த பொண்ணுமே அடைச்ச நான் இது எப்படி மிஸ் பண்ணேன்? அந்த தடங்கள்ல கண்டிப்பா அந்த தாய்ஸு இதை அட்வான்டேஜா பயன்படுத்தி எப்படியாச்சும் அவனை உண்மையாலே வெளியே வரதுக்காக ட்ரை பண்ணதுக்காக இப்படி பண்ணிருக்கேன். உடனே பார்த்தா ஹீரோக்குள்ள இருக்க தாய்ஸு வெளியே வர ட்ரை பண்ணும்போது நம்ம சேனல் கடுப்பாவும் பாருங்க. என் நண்பங்குள்ள இருந்து எப்படி இந்த மாதிரி கொடூரமான விஷயத்துல பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ கண்ட்ரோல் இழந்ததுல அவனுடைய எதிர்த்துல இருந்து அந்த சீல் எல்லாமே உடஞ்சி இப்போ தாய்ஸு மொத்த கண்ட்ரோல் எடுத்துச்சு உடம்ப. உடனே பார்த்து இவங்க 2 பேருக்குள்ள அந்த இடத்துல சண்டை வரும். வாடா இதுக்காக தாண்டா காத்துட்டு இருந்தேன். ஒருத்தரை கொண்டு நீ பல பேரை காப்பாற்றணும்ன்ற விஷயத்தை யோசிச்சு பாக்குறியா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. என்னடா இது நியாயம்? அதுக்கு முதல்ல நீ அதை பண்றதுக்கு உயிரோடு இருக்கணும்ல. அதுக்கப்புறம் அவன் ஃபைட் பண்ணும்போதே அந்த பொண்ணும் பிரின்ஸ் ஜேனன் ஃபர்ஸ்ட் தடங்கள் வந்து இந்த கனவா, ரெண்டாவது வந்து வேற எதுவும் இல்லை. இந்த தாய்ஸ் அவனை ப்ரோசஸ் பண்ணி வெளியே வர்றது இதுலயே நல்லா தெரியுது. கோயனுடைய அந்த ஸ்பிரிட்லையும் ஃபுல்லாவே தாய்ஸ் கூட மெர்ஜ் ஆயிடுச்சு. நீங்க அதை தடுக்கணும்னா ஃபுல்லா முயற்சி பண்ணணும். அவன் அதுக்கப்புறம் தன்னுடைய பவர்ஸை பயன்படுத்தி தடுக்கிறதுல வேற லெவலா அந்த ஃபண்டை போகும் பாருங்க. அந்த டைம் சோட வச்சு அவனை கொல்றதுக்கு போகும்போது மனசு கேட்காது நண்பன்ற முறையில அவனை தூக்கி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அவன் பயன்படுத்த சக்தி எல்லாமே வெளியே வராத மாதிரி பண்றான். என்னடா இங்க நடக்குது? ஏன் என்னால என் சக்தியை பயன்படுத்த முடியலன்னு பார்த்தா ஒரு சீல் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டான். அவனால அவனோட சக்திகள் வெளிப்படுத்த முடியல. டக்குன்னு நம்ம ஜேனனும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவன் கிட்ட போயிட்டு அவனை அப்படியே கூல் டவுன் பண்ண தாய்ஸுவை மொத்தமா உள்ளுக்குள்ள அமைச்சிடறான். இந்த விஷயத்திலுமே இன்னொரு பக்கம் அந்த பொண்ணு பார்த்துட்டு எப்பாடியும் தடங்கள் ரெண்டுமே முடிஞ்சிருச்சு. அவனும் இன்னொரு பக்கம் பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஜேனன் யோசிச்சுட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் ஒரு மலை பிரதேசத்தை காமிக்க அங்க பக்கத்துலயே ஒரு ஏரி இருக்கு. என்னப்பா இது? எப்படி இது வந்துருவீங்க அப்படின்னு நாங்க பாத்துட்டு இருக்காங்க. எல்லாருமே பார்த்தா நிறைய போலீஸ் அப்புறம் இந்த ரிசர்ச்சர்ஸ் எல்லாருமே அவங்க ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க எடுத்த விஷயம் வந்து அந்த ஏரிக்குள்ள இருந்து ஒரு சவப்பட்டி எடுத்திருக்காங்க. என்ன இது சவப்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக டக்குன்னு பார்த்தா அந்த சவப்பட்டிக்குள்ள இருந்து வெளிப்படுற அந்த சிவப்பு புகை வந்து எல்லாரையுமே அப்படி அழிச்சுதாங்க. அந்த டைம் பார்த்தா வெள்ள பைப்புல அங்க வரான். அடேங்கப்பா எதிர்பார்த்த விஷயம் இந்த இடத்துக்கு வந்தாச்சு. நரகத்துல இருந்து ஒரு மிகப்பெரிய பரிசு இந்த இடத்துக்கு வந்திருக்கு. இதை எப்படி நீ சமாளிக்கிறேன்னு பாத்துருவோண்டா ஜெனன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெள்ள பைப்புல கேட்கறதுல அதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிடிச்ச லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க விலகணும் வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்த வீடியோமே நோட்டீஸ் பண்ணுவோம். சரிங்க, இந்த வீடியோ முடிச்சுப்போம்.